ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுக்கான மேக்ஸ் சீரிஸோட ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் செட். ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹவு டு அப்ரோச் ஈச் கொஸ்டின்னு ஒரு ஷிஃப்ட்டில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ரெஃபர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் போல் தட் கேன் பி பிளேஸ்ட் இன் எ ரூம் ஆஃப் டைமென்ஷன்ஸ் 30 மீட்டர் இன்ட்டு 15 மீட்டர் இன்ட்டு 10 மீட்டர். ரூமுன்றது பொதுவாக க்யூபாய்டு ஷேப்பில் தான் இருக்கும். க்யூபாய்டுன்றது வேறு ஒன்றும் இல்லை, ரெக்டாங்கிள் இன் 3D ஷேப். அதுதான் நம்ம க்யூபாய்டுன்னு சொல்லுவோம். அதில் லாங்கஸ்ட் போலை நம்ம ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாங்கஸ்ட் போல் நம்ம இருக்கிறதுலே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஹரிசாண்டலாவோ இல்லை வெர்டிக்கலாவோ வச்சோம்னா கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ண முடியாது. எப்படி தான் வச்சா தான் ப்ளேஸ் பண்ண முடியும், டயக்னலாக வச்சா தான் ப்ளேஸ் பண்ண முடியும். அவ்வளோதான். அவங்க கேட்குறது அதுதான், லாங்கஸ்ட் போலை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ லென்த் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ இந்த டயக்னல் ஆஃப் எ க்யூபாய்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். லென்த்து நம்மளுக்கு இருக்குது, இது லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட்டு. அவ்வளோதான். மூணையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம்னா முடிஞ்சது. 30க்கு ஸ்கொயர் என்னது வரும், ஸ்கொயரு 900, 15க்கு 225, 10க்கு 100. இப்போ மூணையும் பண்ணோம்னா 5 2 1225 வரப்போகுது. 1225க்கு ஸ்கொயர் ரூட் என்ன, 35. அவ்வளோதான். இதுதான் ஆன்சரு, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், நம்பர் 0.232323 கேன் பி ரிட்டன் இன் ரேஷனல் ஃபார்மஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிறது எது, 232323 தான். இது எப்படி எழுதுறேன்னா 0.23 பார்னு எழுதலாம். ஏன்னா எது ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு பார் போட்டுக்கலாம். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னாலும் சரி, இப்படி கொடுத்துருந்தாங்கன்னாலும் சரி, வேறு ஒன்றுமே இல்லை. பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை அப்படியே எழுதிட்டு எது ரிப்பீட் ஆகுதோ அதை எழுதிட்டு எந்த நம்பர் எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுது, 2323 ரெண்டு நம்பர், அப்போது 29. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பர்ஷோத்தம் அண்டு அஞ்சில்கா ஸ்டார்டட் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஃப்ரம் த சேம் பிளேஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் 30 km/h அண்ட் 3.5 km/h ரெஸ்பெக்டிவ்லி. ஹவு ஃபார் வில் தே பி ஃப்ரம் ஈச் அதர் ஆஃப்டர் 2.5 hours. இப்போது ஒரே பாயிண்ட்லேருந்து ரெண்டு பேர் கிளம்புறாங்க ஆப்போசிட் டைரக்ஷனில். 2.5 hours அப்புறம் ரெண்டு பேரும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களா. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், நம்மளுக்கு தெரிஞ்சது. இதில் எப்படி கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு வேர்டு. ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் 30, இங்கே வெறும் 3.5, அப்போது 33.5. 33.5ன்னு வர்றத டிவைடட் பை 10ன்னு எழுதிக்கலாமா. நான் அப்படி எழுதிக்கிறேன், ஈஸியாக கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு. அப்புறம் டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 2.5 hours. 2.5ஐ 25/10ன்னு எழுதிக்கிறேன். அப்போது நான் இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். 2 இங்கே 5, இங்கே 5, இங்கே 2. அப்போது 335 டிவைடட் பை 4ன்னு வருது. அப்போது என்ன வரும், 8 4s are 32. அப்போது மீதி 1 வரும், திரும்ப ஒரு 3 வரும். அப்போ பாயிண்ட் வச்சு அப்படி போயிட்டே இருக்கும். 83ன்னு ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். இதே இதில் ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுக்காம சேம் டைரக்ஷன் கொடுத்தா ரெண்டு ஸ்பீடே மைனஸ் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், ஃப்ரம் த கிவன் டயக்ராம் டிட்டர்மைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ஸ் சோல்டு இன் த ஃபஸ்ட்டு 3 years அண்ட் இந்த லாஸ்ட்டு 3 years. ஃபஸ்ட்டு 3 yearsக்கு சோல்டான கார்ஸு, அப்புறம் லாஸ்ட்டு 3 சோல்டான கார்ஸ், இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ இது எவ்வளவு, 150, 150, 100, 2014 100, 2015 பார்த்தா 250. இது ஃபஸ்ட்டு 3 yearsக்கு. ஃபஸ்ட்டு 3 yearsக்கு மொத்தமாக கூட்டினா எவ்வளோ வருது, 500 வருது. அடுத்து லாஸ்ட்டு 3 years கூட்டுங்க, 100, 300, இதுக்கும் 300 தான். இது மூணையும் கூட்டினா 700 வருது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் என்ன, 700ல் 500 போச்சுன்னா 200, 200 தான். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் when increased by 3 is divisible by. இந்த ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் இருக்கான், அதை 3 கூட்டணும் அப்படின்னா இந்த 4 நம்பராலையுமே டிவைட் ஆகும் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒன்றுமே செய்ய வேண்டாம், அந்த 4 நம்பருக்கு அப்படியே எல்சிஎம் எடுக்க வேண்டியதான். 27
27க்கு எடுத்தோம்னா தனியாக நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா 3 கியூப்னு வரும். 35க்கு 5 × 7 எழுதலாம். இப்போ 25க்கு 5 ஸ்கொயரு, 21க்கு 7 × 3ன்னு எழுதலாம். இப்போ இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற அந்த நம்பர் என்ன? எல்சிஎம் எடுத்தோம்னா எல்சிஎம்மு 3, 5, 7 இது 3 தான் இன்வால்வ் ஆகிருக்கு. 3ல் ஹையஸ்ட் பவர் 3, 5ல் ஹையஸ்ட் பவர் 2, 7ல் ஹையஸ்ட் பவர் 1. இப்போ 27 × 25 × 7. அப்போ இங்கே பாருங்கள், 26க்கு ஒரு நம்பர் முன்னாடியும் 26க்கு ஒரு நம்பர் பின்னாடியும் இருக்குது. இப்படி இருந்தால் நான் என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? அந்த 26 ஸ்கொயர் என்னது? 676 -1 675 × 7 அவ்வளோதான். இது ஏன் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, a ப்ளஸ் நம்மளுக்கு வந்து a² - b² இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே 26ன்னு இருந்ததுன்னா 26 + 1 26 - 1 இப்படி இருக்குது. a + b a - b அப்போ a² - b² நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணோம்னா 26² - 1² எழுதுவோம். இப்போ 676 - 1 675 நான் டேரெக்டாக எழுதியிருக்கேன். 675 × 7 பண்ணோம்னா 4725 வரும். 4725ன்றது இந்த 4 நம்பரும் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர். அப்போது இவங்க கேட்டிருக்கிறது என்ன? 3 கூட்டினோம்னா இந்த 4 நம்பரும் டிவிசிபிள் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல தான் கவனமாக போகணும். இதை பார்த்த உடனே ஆப்ஷன் ஏ அப்படின்னு டிக் பண்ணிடக்கூடாது. அவன் தப்பு பண்ணுறதுக்காகவே ஆப்ஷன் ஏன்னு வச்சுருப்பாங்க. 3 கூட்டினா தான் இது டிவிசிபிள் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்? இதை 3 குறைச்சி ஆன்சரில் எழுதிட வேண்டியதான். இதை -3 பண்ணோம்னா என்ன வரும்? 4722 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் மீன் இஸ் 40 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் 5 தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் × 100. அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருந்தாலே போதும், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண முடிஞ்சது. இதில் கொடுத்துருக்கிறது என்ன? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு 5, மீன் 40 × 100. அப்போ 50/4. 50/4னா 12.5 ஆப்ஷன் பி முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் ஏஇடி இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக இதுக்கு நம்மளுக்கு ஒரு 2 கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் எவ்வளவு? 180. அதுபோக ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஓவராலாக இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குது மொத்தமாக இதில் ஆரம்பிச்சு இது வரைக்கும் அப்படின்னா இதுவும் மொத்தமாக 180 டிகிரி இருக்கணும். இது 2 தெரிஞ்சாலே போதும், இது சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். இவங்க கேட்டிருக்கிறது இதா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், ஏபிசியில் இங்கே 30 இருக்குது, இங்கே 50 இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? சம் ஆஃப் த ட்ரையாங்கிளில் சம் ஆஃப் த ஆங்கிள் என்ன இருக்கணும்? ட்ரையாங்கிளில் 180. இப்போ 80 வந்துருச்சு. அப்போ இது கண்டிப்பாக 100ஆக தான் இருக்கணும். இது 100 அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள் படி இங்கே எவ்வளோ இருக்கணும்? மிச்சம் 80. அப்போ தான் 180 வரும். இங்கே 80. இப்போ இங்கே 80 அப்படின்னா 25 வந்துருச்சு. இங்கே 80 இருக்குது, இங்கே 25 வந்துருச்சு. அப்போ இதே எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? மொத்தம் 180 இருக்கணும்ல. இப்போ 80 25 கூட்டினா 105. 180ல் 105 போச்சுன்னா 75. அப்போ இது எவ்வளவு? 75. இது 75ன்னா 180ல் இது மொத்தமாக 180, அதில் இது 75. அதை கழிச்சோம்னா இது என்னென்னு கிடச்சிருமா? இது மட்டும் என்னென்னு? அவ்வளோதான். 180ல் 75 போச்சுன்னா எவ்வளோ வரும்னா 105 வரும். ஆப்ஷன் சி. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், the given table shows the number of formal leaders, formal learners, informal learners and illiterates on the basis of gender in the age group of 18 to 30 years in village X near Delhi கொடுத்துட்டாங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? find the ratio among formal learners, informal learners and illiterates. ரேஷியோ கேட்டிருக்காங்க ஃபார்மல் லேர்னர்ஸ், இன்ஃபார்மல் லேர்னர்ஸ், இல்லிட்ரேட்ஸ்க்கு. அப்படியே நம்ம இது எல்லாத்தையும் கூட்டிட வேண்டியதான். 39 52 இதை கூட்டினா 91, 65 78 இதை கூட்டினோம்னா 3 143, 143 169 இதை கூட்டினோம்னா 3 2 அப்புறம் 1 3 இதை 3 தான் ரேஷியோ. இந்த ரேஷியோவை நம்ம கேன்சல் அவுட் பண்ணோம்னா 13 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணுறேன். 7 இங்கே 11 இங்கே 2 அப்புறம் ஒரு 4 வரும். இது எங்கே இருக்குது? 7:11:24 ஆப்ஷன் டி. அவ்வளோதான்.
அடுத்த கொஸ்டின் வேல்யூ ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். 36.1 இதை நான் எப்படி எழுதுறேன்னா 361/10. இது டிவைடட் பைன்னு இருக்குது, நான் இன்ட்டு போட்டு 102.4ன்னு எழுதணும். நான் அதை டிவைடட் பை 10ன்னு போட்டுக்கிறேன், அவ்வளோதான். 10 கேன்சலு. ஹோலாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிருக்காங்க. 361 இதோட ஸ்கொயரு 19. 1024ன்றது 2ல் முடிஞ்சால் தான் 4ஓட ஸ்கொயராக வரும். 32. இது எதுவும் வர்ற மாதிரி இல்லை. ஆப்ஷன் பி 19/32. அடுத்த கொஸ்டின் 2 dice are thrown simultaneously and the sum of numbers appearing on them is noted. What is the probability that the sum is 12? 2 டைஸை உருட்டுறாங்க. அப்படி உருட்டுறப்போ மொத்தமாக ரெண்டையும் கூட்டினா 12ன்னு வரணும். டைஸ்லேயே மேக்ஸிமம் 1லேருந்து 6 வரைக்கும் தான் இருக்கும். இது இன்னொரு டைஸ்லேயும் 1லேருந்து 6 வரைக்கும் தான் இருக்க போகுது. ஓவராலாக எத்தனை பாசிபிலிட்டி வரும் அப்படின்னா, இதில் ஒரு 6, இதில் ஒரு 6, 6 × 6 36 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 36 பாசிபிலிட்டிஸில் சம் 12, ரெண்டையும் கூட்டினா 12 வர மாதிரி ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். மொதல் டேஸ்லேயும் 6 விழணும், ரெண்டாவது டேஸ்லேயும் 6 விழணும். அப்படி கூட்டினா தான் 12ன்னு வரும். இப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி, ஓவராலாக இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் 36. இப்போ ஓவரால் ப்ராபபிலிட்டின்னு பார்க்க போனால் 1/36 தான் சான்சஸே இருக்குது. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பை செல்லிங் an article ஃபார் ₹138 a shopkeeper losses 8%ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 100 - 8 92. 92 தான் 138ன்னு கொடுத்துட்டாங்க. அட் வாட் ப்ரைஸ் ஷுட் த ஆர்டிக்கல் பி சோல்டு டு கெயின் 4%? 4% கெயினில் வரணும்னா எவ்வளோ ருபீஸ்க்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 104 எவ்வளோன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். 4% கெயினுக்கு 104, 8% லாஸ் அவன் கொடுத்துருக்கிறது 138. அதனால நான் இப்படி எழுதியிருக்கேன். இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 52, இங்கே 46, 26, 13 டேபிள் கேன்சல் பண்ணால் 3 × 52, 52 × 3, 2 3s are 6. 6ன்னு முடிகிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், 156. ஆப்ஷன் ஏ, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிகரில் அவங்க கேட்டிருக்கிறது வேல்யூ ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரே ஒரு கான்செப்ட் தான், அது தெரிஞ்சாலே இந்த சம்ம முடிச்சிடலாம். சம் ஆஃப் த இன்டர்னல் ஆங்கிள் ஆஃப் பாலிகன். ஒரு பாலிகனில் சம் ஆஃப் த இன்டர்னல் ஆங்கிள் எப்போவுமே எப்படி இருக்கும்னா n-2 × 180 டிகிரி. இதுதான். இப்போ இதில் எத்தனை சைடு இருக்குது? 1 2 3 4 5, 5 சைடு இருக்குது. இப்போ என்னுக்கு பதில் 5ன்னு போடுங்க. 5 - 2னா 3, 3 × 180ன்றது 540 டிகிரி. இதுதான் இருக்கணும். என்னது சொன்னேன்? இன்டர்னல் ஆங்கிள். இன்டர்னல் ஆங்கிள் எல்லாமே கூட்டினா 540ன்னு வரணும். இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இங்கே 115. இது பார்த்தோம்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள் பார்த்தோம்னா ஒரு லைனு இங்கே 80 இருக்குது, மிச்சம் அப்போ கண்டிப்பாக 100 தான் இருக்கணும். 100. இதுலேயும் அதே மாதிரி பார்த்தோம்னா வெளியே 65 இருக்குது, உள்ள இன்டர்னல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும்? 65 கிடச்சோம்னா 115 இருக்கணும். அப்போ தான் 180ன்னு வரும். அதுபோக இங்கே ஒரு 90. இது நமக்கு தெரியலை. இப்போ மொத்தமாக நாளையும் கூட்டினோம்னா 0 2 420ன்னு வருது. இப்போ மிச்சம் உள்ள இந்த ஆங்கிள் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? 540ல் 420 கழிச்சோம்னா 120ன்னு வரும். இதுதான் உள்ள இன்னொரு ஆங்கிள். இது 120 டிகிரி அப்படின்னா மொத்தமாக ஒரு லைனு ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஓவராலாக 180 இருக்கணும். அதில் 180ல் 120 இருக்குது இங்கே இது வரைக்கும். இப்போ மிச்சம் இது எவ்வளவு? 60 டிகிரி. அவ்வளோதான். ஆப்ஷன் டி. இது ஒய்சிடியில் ரெஃபர் பண்ணிங்கன்னா என்னென்னமோ பண்ணி வெளியே எக்ஸ்டீரியர் ஆங்கிளை கொண்டு வந்து உள்ளே கண்டுபிடிச்சி அப்படி இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு இதுக்கு மட்டும் இல்லை, பாலிகன் சம்ஸு, இன்டர்னல் ஆங்கிள், எக்ஸ்டர்னல் ஆங்கிள் கான்செப்ட்லாம் படிக்க வேண்டியிருக்கும். அதுக்குமே யூஸ் ஆகும். அதை இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா செம்ம ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின், அந்த ஃபஸ்ட் டே 84,500 people visited a trade fair. On the fourth day, number reduces to 16,900. By what percentage people reduced on the fourth day? இப்போ மொதல் இருந்ததுலேருந்து இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இது ரெடியூஸ் ஆகிருக்காங்கன்னு கேட்குறாங்க. சிம்பிளாக இது ரெண்டையுமே நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 845 169, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணுறப்ப 676ன்னு வருது. இப்போ 676
எதுலேருந்து 845லேருந்து கம்மியாக இருக்குது இன்ட்டு 100. இங்கே 2 ஜீரோ வரும், இங்கே 2 ஜீரோ வரும், அதை நான் போடல, எப்படியும் கேன்சல் அவுட் ஆயிரும்னு. இது எல்லாமே கேன்சல் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு கடைசியில் 80% வரும். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், எ மெட்டாலிக் பார்ட் ஆஃப் எ மிஷின் இஸ் மேடு ஃப்ரம் த மிக்சர் ஆஃப் காப்பர், ஜிங்க்கு, லெட்டு 3ஆல் மேடாக இருக்குது. அதான ரேஷியோ 13, 6, 1. த வெயிட் ஆஃப் த சிங்க் இன் திஸ் பார்ட் இஸ் 90 kg கொடுத்துருக்காங்க. இப்போ 6 தான் 19 கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்டிருக்கிறது டோட்டல் வெயிட் ஆஃப் த பார்ட். டோட்டல் எவ்வளவு? 13 + 6 19 20. 20 எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த 6ஐ கேன்சல் அவுட் பண்ணோம்னா 1 இங்கே 5 15 × 20 15 × 2 30. அப்போ ஒரே ஒரு ஜீரோ. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், த பேஸ் ஆஃப் அன் ஐசாசலஸ் ட்ரையாங்கிள் இஸ் 8 cm அண்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் ஈக்குவல் சைடு இஸ் 5 cm. த ஹைட் ஆஃப் த வெர்டெக்ஸ் ஆப்போசிட் டு த பேஸ் ஃப்ரம் எ பேசிஸ். இப்போது ஒரு ஐசாசலஸ் ட்ரையாங்கிள் எப்போவுமே 2 சைடு ஈக்குவலாக இருக்கும். அவன் அந்த ஈக்குவல் சைடு தான் என்னன்னு சொல்லிட்டாங்க, 5 cm. அதை நான் இங்கே போட்டுக்கிறேன். மொத்தம் 3 சைடு 1 2 3 சைடில் இது ரெண்டுமே ஈக்குவல். அதனால் நான் 5 cm எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று 8 cm பேஸுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இங்கே தான் போட்டாகணும். இது ரெண்டும் மிச்சம் உள்ள ஈக்குவல் சைடுக்கு நான் 5 போட்டுக்கிட்டேன். எப்போவுமே டாப்லேருந்து ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து இங்கே பேஸில் கட் ஆகுது அப்படின்னா இது கண்டிப்பாக ஈக்குவலாக தான் கட் பண்ணுவோம் ஐசாசலஸ் ட்ரையாங்கிளில். இது தெரிஞ்சிருந்தாலே போதும், முடிஞ்சது. இவங்க கேட்குறது என்ன? இந்த ஹைட் ஆஃப் த வெர்டெக்ஸ் ஆப்போசிட் டு த பேஸ் ஃப்ரம் த பேஸ். இந்த வெர்டெக்ஸ்லேருந்து இந்த பேஸ் வரைக்கும் எவ்வளோ ஹைட் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஐசாசலஸ் ட்ரையாங்கிளில் நம்ம வெர்டெக்ஸ்லேருந்து பேஸ் வரைக்கும் லைன் போட்டோம்னா கண்டிப்பாக இங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அப்படி 90 டிகிரி ஃபார்ம் ஆச்சுன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் படி பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா இந்த சைடை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அவ்வளோதான். இங்கே 25, இங்கே 5 இருக்குது. இதோட ஸ்கொயரு 25, 4ஓட ஸ்கொயரு 16. அப்போது ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயரு. இப்போ 25லேருந்து நம்ம 16 மைனஸ் பண்ணோம்னா 9 வரப்போகுது. 9ஓட ஸ்கொயர் ரூட் எடுப்போம். கடைசியில் எடுத்தோம்னா 3. இல்லைன்னா சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், ட்ரிப்ளெட் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. 3 4 5 5 12 13, அப்புறம் 7 24 25 9 40 41. இந்த மாதிரி காமனாக உள்ளதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா, இப்போ இதை பாருங்கள், இது 9, இது 16, கூட்டோம்னா 25. கண்டிப்பாக 5ஓட ஸ்கொயர் 25வா? இது ஒரு பித்தாகரஸ் தியரம் படி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஃபார்ம் ஆகிறது. அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 5னா 25, 25 + 144 169 வரும். 169 என்னது? 13ஓட ஸ்கொயரு. அப்போது இது பித்தாகரஸ் தியரமோட ட்ரிப்ளெட். இந்த மாதிரி 3 நம்பர் நீங்கள் மனப்பாடமாக ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக சம் போட்டுடலாம். இங்கே 5 வருது, இங்கே 4 வருது. அப்போ கண்டிப்பாக இங்கே 3 தான் வரும்னு தெரிஞ்சிடும். டேரெக்டாகவே இங்கே 3 போட்டுடலாம். முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின், வேல்யூ ஆஃப் cos 1 டிகிரி, cos 2 டிகிரி, cos 3 டிகிரி அப்படியே போயிட்டே இருக்குது. எது வரைக்கும்? cos 179 டிகிரி வரைக்கும் எவ்வளோ வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதுக்குள்ளே அடுத்தடுத்த நம்பர் போகிறப்ப cos 90யும் கண்டிப்பாக வரும். cos 90யோட வேல்யூ என்ன? நம்மளுக்கு சைனுக்கு என்ன பார்த்துருக்கோம்? 0 1/2 1/√2 √3/2 1. இது சைனுக்கு பார்த்துருக்கோம். காஸ்க்கு அப்படியே மாறி வரப்போகுது. இது 0, இது 30, இது 45, இது 60, இது 90. காசுக்கு என்ன வரும்? 1 √3/2 1/√2 1/2 0. cos 90க்கு வேல்யூ 0. அதுவும் கண்டிப்பாக இதில் வரப்போகுது. எனிதிங் இன்ட்டு 0 என்னது? 0 தான். ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், த சம் ஆஃப் 2 numbers இஸ் 20. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? a + b = 20 அண்ட் த டிஃப்ரென்ஸ் இஸ் 2.5. a - b வந்து 2.5 கொடுத்துட்டாங்க. ரேஷியோ ஆஃப் 2 numbers a:b என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியே இதை சால்வ் பண்ணலாம். 2a = 22.5 வரப்போகுது. இப்போ a = 22.5 / 2 அப்படின்னா ஆன்சரு 11.25. அது அப்படியே டேரெக்டாக இது ரெண்டில் ஏதாவது ஒன்றில் தூக்கி போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? b வந்து 8.75 கிடைக்கும். இப்போ 11.25 8.75 கூட்டினா 20 வந்துருச்சா? அவன் கேட்குறது 2க்குமான ரேஷியோ. நான் 2லேயுமே 2 டிஜிட் தள்ளி தான் நம்மளுக்கு பாயிண்ட் இருக்குது. அதை அப்படியே தூக்கி விட்டுறேன்.
1125:875. இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 225 வரும், அடுத்து 175 வரும். இதையும் கேன்சல் அவுட் பண்ணோம்னா 45, 35, 9, 9 5 are 45, 7 5 are 35, 9:7. ஆப்ஷன் ஏ. Next question, a cuboid having the surface area of 3 adjacent faces. இந்த ஃபேஸஸ் என்னெல்லாம்? ஏபிசி has the volume. வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா 2 சைடை அப்படி மல்டிப்ளை பண்ணுறது தான், லென்த் இன்ட்டு பிரெத்து. இப்போ ஏக்கு பார்த்தோம்னா லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு எழுதிக்கலாம். பிக்கு பிரெத்து, இன்னொரு சைடு ஹைட் இருக்கும். அதே மாதிரி சிக்கு ஹச் இன்ட்டு எல். இதுதான் 3 சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏபிசி. அவங்க கேட்டிருக்கிறது வால்யூம். வால்யூம் ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. இதுதான் வால்யூம் ஃபார்முலா. இதில் நம்ம தூக்கி போட்டோம்னா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி எப்படி வருது? ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி வந்து எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர்னு வருது. அப்போ இதை வச்சு நம்ம வால்யூம் எடுத்தோம்னா இப்போ இதை நம்ம எல்பிஹெச்ன்னு ஆக்கணும். அப்படி ஆக்கணும்னா என்ன செய்யணும்? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச்சு 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சின்னு வரப்போகுது. அதை நான் ஏபிசின்னு எழுதிக்கிறேன். ரூட் ஏபிசி அப்படின்னா என்ன? ஏபிசி பவர் 1/2. அவ்வளோதான். இதுதான் அவங்க கேட்குறாங்க. வால்யூம்னா எல்பிஹெச்னு நம்மளுக்கு தெரியும். அந்த எல்பிஹெச்சுக்கு ஈக்குவல் டு அந்த ஏபிசி என்னவா வருதுன்னு நம்ம இதில் பார்க்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அப்படி பார்த்தோம்னா ஏபிசி பவர் 1/2ன்னு வருது. ரூட்டில் வருது, நான் 1/2ன்னு எழுதியிருக்கேன். இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ, ஏபிசி பவர் 1/2. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், சால்வ் த ஃபாலோயிங். எக்ஸ் மைனஸ் ஒய் கியூபு, ஒய் மைனஸ் இசட் கியூப் இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த சம்முக்கு உடனே ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ணால், இல்லை ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ணால், அப்படி இப்படின்னு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டெப் இழுத்துக்கிட்டே போகும். அப்படிலாம் ஒன்றுமே தேவையில்லை. நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் எப்படி பண்ணுவோம்? ஒரு சில சம்மில் அப்படி டேரெக்டாக ஏதாவது ஒரு டிகிரியை போட்டு பார்ப்போம். ஆனால் என்ன, ஜீரோன்றது அதில் வந்துடக்கூடாது, இன்ஃபினிட்டின்றது வந்துடக்கூடாது. அப்படி வராத மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது ஒரு டிகிரியை தூக்கி போடுவோம் ட்ரிக்னாமெட்ரியில் சில சம்ஸில். அதே மாதிரி தான் இது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ஏதாவது ஒரு 3 நம்பரை தூக்கி போடணும். அப்படி போடுறதுனால எதுவும் ஜீரோ வந்துடக்கூடாது கொடுக்குற கொஸ்டின்லேயே. அந்த மாதிரி போடும். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்? எக்ஸு ஒய் இசட் 3க்கும் பதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு நான் ஒரு 3 போட்டுக்கிறேன், ஒய்க்கு 2, இசட்க்கு 1ன்னு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன வரும்? 3 மைனஸ் 2 1 கியூபு ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட்டு 2 மைனஸ் 1 1 1 கியூப்னா 1 தான், அதே எழுதிக்கிறேன் 1 கியூப்னு. ப்ளஸ்ஸு இசட் மைனஸ் எக்ஸு 1 மைனஸ் 3 அப்போ -2 கியூபு இப்படி வந்திருக்கு. இப்போது 1 + 1 மைனஸ் 8 2 கியூபு 8. இப்போ 2 மைனஸ் 8 -6ன்னு வந்திருக்குது. இந்த -6ன்றது இதுலேயே வருதான்னு எதுலையா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை போட்டோம்னா 3 இன்ட்டு எக்ஸுக்கு என்ன படுத்தோம்? 3 × 2 × 1 3 3 சார் 9 9 2 சார் 18 இப்படி வருது. அப்போது இந்த ஆப்ஷன் கிடையாது. இதை செக் பண்ணி பார்ப்போம். இதை செக் பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஒய்னு என்ன வரும்? 3 மைனஸ் 2 1, ஒய் மைனஸ் இசட்டு 1, இசட் மைனஸ் எக்ஸு -2 -2ன்னு வருது. அப்போ இதுவும் கிடையாது. இதை செக் பண்ணி பார்ப்போம். இதை பண்ணோம்னா 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது 1, ஒய் மைனஸ் இசட்டுன்றது 2 மைனஸ் 1 1, இசட் மைனஸ் எக்ஸுன்றது 1 மைனஸ் 3 -2. இப்போ 3 இன்ட்டு -2 -6. இங்கேயும் -6 இருக்குது, இங்கேயும் -6 இருக்குது. அப்போது இந்த கொஸ்டினுக்கு ஈக்குவலாக வர்றது ஆப்ஷன் சி மட்டும்தான். ஸோ ஆன்சர் சி. சிம்பிளாக முடிச்சிடலாம் சப்ஸ்டியூஷன் மெத்தடில். இதுக்கு ஒய்சிடிலாம் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாலாம் சிலர் ஏ கியூப் ஃபார்முலா, பி கியூப், சி கியூப் அந்த ஃபார்முலா போட்டு செய்கிறது அப்படிலாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப எழுத்துக்கிட்டே போகும். சிம்பிளாக அந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு அடாப்ட் ஆகிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், எ ஷாப்கீப்பர் சோல்டு 2 toys for 990 each. On first toy he gained 10%, on the second toy he lost 10%. Find the total gain percentage or loss percentageன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு இதில் கெயின் 10%. அப்படி விற்கிறப்ப ஒவ்வொன்றுமே 990 சொல்லிட்டாங்க. 2 டாயும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக 990 விற்றுருக்காரு. இப்போ 110 தான் 990னா ஃபஸ்ட்டு உள்ள காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். 100 என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இது கேன்சல் அவுட் பண்ணால் 900. இது ஒரு சிபி, ஃபஸ்ட்டு உள்ள சிபி. அப்புறம் இதில் பார்த்தோம்னா ரெண்டாவதில் லாஸ்ட்டு 90 தான் 990னா 100 எவ்வளோன்னு பார்த்தோம்னா
இதில் ஒரு 0 கட்டு 1100. இது ஒரு சிபி. இப்போ 2 சிபி நான் கூட்டினேன்னா 2000 வருது. 11, 9, 20. மொத்த சிபி 2000. எஸ்பி மொத்தம் எவ்வளோ வரும்? 990 ஒவ்வொன்றுக்கும். அப்போ 990 × 2 பண்ணோம்னா 1980 வருது. இது ரெண்டையும் பார்க்குறப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு சிபி தான் பெருசு. அப்போ கண்டிப்பாக லாஸ் பர்சன்டேஜ் தான். ஒன்று இதாக இருக்கணும், இல்லை இதாக இருக்கணும். அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், வெறும் 20 ரூபா தான் டிஃப்ரென்ஸு. கீழே என்ன பண்ணுவோம், சிபியை போடுவோம் × 100 பண்ணோம்னா இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கேன்சலு. 2/2 1% லாஸ். ஆப்ஷன் சி. The given chart gives interest rates offered on deposit by two banks A and B for a period of 5 years 1 to 5. What would be the difference in the interest amount earned in year 3 if a person had deposited 23 lakhs at the beginning of the year in bank B instead of bank A? பேங்க் ஏக்கு பதில் பேங்க் பியில் போடுறாரு. அப்படி போட்டார் அப்படின்னா இயர் 3ல் அவர் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் எடுக்க முடியும் அந்த இன்ட்ரெஸ்ட்டில்? 23 லட்சத்தை அதில் போட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, 8.5, 10. பேங்க் ஏ பேங்க் பிக்கு தனித்தனியாக கொடுத்துருவாங்க. அந்த 23 லட்சத்தை ஒவ்வொரு பர்சன்டேஜாக நீங்கள் போட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டேரெக்டாக அந்த பர்சன்டேஜுக்கு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா 8.5, 10. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1.5. எவ்வளோவில் பார்க்கணும்? 23 லட்சத்தில் டிவைடட் பை 100 பார்த்தோம்னா கண்டிப்பாக 0 இங்கே லேக்ஸில் இருக்கிறனால 0லாம் கட் ஆயிரும். அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால இன்னொரு 0 நம்ம இங்கே போடுறப்ப பிரச்சனை இருக்காது. அப்போ 0லாம் போட்டு முன்னாடி வர்றப்ப எந்த நம்பர் கண்டிப்பாக அடுத்த நம்பராக இருக்கும்? யூனிட் டிஜிட் பாருங்கள், 5 இங்கே 3, கண்டிப்பாக 5 அதுக்கப்புறம் 0 இப்படி தான் நம்பர் அமைஞ்சிருக்கும். அப்படி இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பாருங்கள், 5 அதுக்கப்புறம் 0 இருக்குது, அவ்வளோதான். ஆப்ஷன் டி. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 55. மொத்தம் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது 55க்கு கீழே அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொதல் என்னென்ன ப்ரைம் நம்பர்லாம் இருக்குதுன்னு எழுதுவோம். 1 வந்து நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட், ஸோ அது வராது. 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53 இத்தனை வருது. கால்குலேட் பண்ணோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, இங்கே 3, 3, 6. இப்போ 16 நம்பர் இருக்குது. 16 நம்பர் இருக்குது 55 கீழே ப்ரைம் நம்பரா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், எ சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் டு 1600 in 2 years and 1700 in 3 years at compound interest compounded annually. What is the rate of interest கேட்டிருக்காங்க. இப்போ செகண்ட் இயரில் 1600, தேர்ட் இயரில் 1700 இப்படி ஆயிருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ கூடி இருக்குது? 100 கூடி இருக்குது. எதுலேருந்து 100 கூடி இருக்குது? எதுலேருந்து? 1600லேருந்து. அவ்வளோதான். × 100 போட்டோம்னா 100/16. 100/16னா 50/8, 25/4. 25/4னா 6 4s are 24. அப்புறம் 0.2 வரப்போகுது. ஆப்ஷன் பி. அடுத்து சால்வ் த ஃபாலோவிங்னு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அப்படியே செய்வோம். 4 + 2 6 மைனஸ் 16/4னா 4 + 3. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் முடிச்சாச்சு. அடுத்து ப்ளஸ்ஸு ஒரு ப்ராக்கெட்டு 1 + 56. அடுத்து டிவைடட் பை 19. டிவைடட் பை 19 × 1/19 எழுதிக்கிறேன். டிவைடட் பை 19 1/19. ஆனால் இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும், ஏன்னா இதுக்கான ப்ராக்கெட் தனியாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இது இருக்குது. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் × 3 + 5 - 4. இப்போ 8 - 4 4 ப்ளஸ் 17 - 36. அப்போ 36ல் 17 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 19. 19 17 தான் 36 மைனஸ் சைனு. இப்போ இதை எடுத்துகிட்டு -19 போட்டுறேன். அவ்வளோதான். அப்புறம் இதை பண்ணோம்னா 6 - 4 + 3 2 + 3 5 ப்ளஸ் இங்கே 1 + 56 அப்படின்னா 57 ஆகும். 57 இங்கே 19. 19 3s are 57 நம்மளுக்கு தெரியும். கேன்சல் பண்ணோம்னா 3. இப்போ 3 × 4 - 19 -15.
அப்போ என்ன ஆயிருக்கு 5 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அப்படியே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 15 3 சார் 45. இப்போ 5 - 45 -40. ஆப்ஷன் ஏ. If 3 men or 6 boys can complete a task in 20 days, how many days will 6 men and 8 boys take to do the same workன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 3 மேனும் 6 பாயும் 20 days சேம் டேஸில் தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ 2 பேருக்கான எஃபிஷியன்சி பார்த்தோம்னா மேன் இஸ் டு பாய் எவ்வளோ ஆகும், 6:3. 6:3னா என்ன ஆகுது, 2:1. 2 மேனுக்கான எஃபிஷியன்சி ரேஷியோ, பாய்க்கான எஃபிஷியன்சி ரேஷியோ 1. இப்போ இதை வச்சு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாமா. 3 மேனு 20 டேஸு. அப்போ 3 × 2 × 20 இதுதான் டோட்டல் ஒர்க்கு. டோட்டல் ஒர்க்கில் இவங்க கேட்டிருக்கிறது 6 man 8 boy. 6 மேன்னா என்னாச்சு, 6 × 2 12 அண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளஸ்ஸு 8 boy 8 × 1 8. 6 மென்னுன்றதுனால 6 × மென்னுக்கான எஃபிஷியன்சி 2 12 போட்டிருக்கேன். 8 × பாய்க்கான எஃபிஷியன்சி 1னால 8 போட்டிருக்கேன். இதை பண்ணோம்னா 6 × 20 டிவைடட் பை 12 + 8 20 கேன்சல் அவுட் பண்ணால் 6. ஆப்ஷன் சி. இதே இடத்துல நீங்கள் 3 men எடுக்காமல் 6 பாய் கூட எடுத்து பாருங்கள், அதே தான் வரும். 6 boy 20 டேஸு. 6 பாய்னா என்ன பண்ணுவீங்க, 6 × பாய்க்கான எஃபிஷியன்சி 1 × 20. அவங்க கேட்டிருக்கிறது 6 மென்னுன்றதுனால 6 × 12 போடுவீங்க, 8 × 1 8ன்னு போடுவீங்க. அதே 12 + 8 20 தான் வரும். அதையும் கேன்சல் அவுட் பண்ணாலும் 6 தான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், அவினாஷ், புவனேஷ் அண்ட் சமன் கேன் கம்ப்ளீட் a piece of work in 20, 30 and 60 days ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஏ பி சி 3க்கான ஒர்க்கிங் டேஸ் 20, 30, 60ன்னு சொல்லிட்டாங்க. 3க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60 இங்கே போட்டுக்கிறேன். பெரிய நம்பர் இல்லை, நான் பெரிய நம்பரை தூக்கி அப்படியே டேரெக்டாக போட்டு மிச்சம் 2 நம்பரில் வந்துச்சுன்னா அப்படியே தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். இது டே, இது டோட்டல் ஒர்க்கு. இப்போ நான் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறேன். 60 / 23, 60 / 32, இது 1. 3 பேருக்குமான எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க கேட்டிருக்கிறது, இன் ஹவு மெனி டேஸ் கேன் அவினாஷ் கம்ப்ளீட் த ஒர்க் இஃப் ஹீ இஸ் அசிஸ்டட் பை புவனேஷ் அண்ட் சமன் ஆன் எவ்ரி 3rd day. அப்போ மொதல் 2 நாள் ஏ தனியாக வேலை பார்க்குறான். 3வது நாள் மட்டும் என்ன பண்ணுறாங்க, ஏ கூட பியும் சியும் சேர்ந்துடுறாங்க. இப்போ 3வது நாளுக்கான எஃபிஷியன்சி எவ்வளோ ஆகுதுன்னா 3 + 2 + 1 6 ஆயிடுது. ஃபஸ்ட்டு டே, இது செகண்ட் டே, ஃபஸ்ட்டு டே, இது செகண்ட் டே, இது 3rd day, இப்படி எஃபிஷியன்சி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 3 நாள் முடிகிறப்ப 3 டேஸில் 3 3 6 6 6 12 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுது. அப்படின்னா மொத்தம் 60 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகணும். 60 ஒர்க் கம்ப்ளீட் ஆக எத்தனை டேஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இப்போ டைரெக்டாக இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 60க்கு என்ன பண்ணணும், 12 60 ஆகணும் × 5. இப்போ 3 12 5 சார் 16 வந்துருச்சு. அப்போ 3க்குமே × 5 போடணும், அவ்வளோதான். இங்கே என்ன நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரால் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். 15 டேஸு. ஆன்சர் ஆப்ஷன் டி. இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ நம்பர் அண்ட் இட்ஸ் 25% 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அதோட 25%னா 1/4. அதோட டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்குதான், 24ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரேஷியோ டைப்பில் எழுதுகிறேன். இப்போ 1:1/4. அதை இந்த 4 நம்ம என்ன செய்வோம், இங்கே கொண்டு போவோம். 4 இது 1, இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் 24. மொதல் நம்பர், இது 2வது நம்பர், அப்படி மாறி இருக்குது. இப்போ 3 தான் 24னா ஒரிஜினல் நம்பர் என்ன, 4 தான் இப்போ இருக்கிறது. 4 எவ்வளோன்னு பார்க்க போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். இது கேன்சல் அவுட் பண்ணோம்னா 8 8 4 சார் 32. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், சிம்பிளாக எல்லா நம்பரையும் நம்ம அடிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. நம்பர் அரேஞ்ச்மெண்ட்டை கரெக்டாக பண்ணிட்டோம்னாலே போதும். 6202.5. அப்புறம் கண்டிப்பாக 4 1 2 3 4 5 நம்பர் வந்திருக்கு. இப்போ 6202. மீதி உள்ள 4 நம்பருக்கு நான் இப்போவே 0 போட்டு வச்சுட்றேன். அப்புறம் 620.25. அப்புறம் 62.025. இங்கேயும் 3 0 போட்டுறேன், இங்கேயும் 2 0 போட்டேன். அடுத்து கொடுத்துருக்குது 6.2025, இங்கே ஒரு 0. அப்புறம் 0.62
025 இது எல்லாமே கூட்டினோம்னா அதான் ஆன்சரு. இங்கே 5, இங்கே 7, 7, 9, 5, 0.1986 6891 பாயிண்ட். இது எங்கே வந்திருக்கு? ஆப்ஷன் டி. இந்த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் விச் நம்பர் ஷுட் பி ஆடட் ஸோ தட் இட் பிகேம் ஏ கம்ப்ளீட் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பரோட ஒரு நம்பரை ஆட் பண்ணால் ஸ்கொயராக வருமா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுவோம். 4, 7, 9, 11, 13 மொத்தம் கூட்டினா 44ன்னு வருது. 44ஓட நம்ம ஒரு நம்பரை கூட்டினா ஸ்கொயராக வரணும். 44 பக்கத்தில் என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்குது? 49 இருக்குது. 49 வேணும் அப்படின்னா இதோட 5 கூட்டினா வரும். ஆப்ஷன் டி. அவ்வளோதான். த வேல்யூ ஆஃப் cos 12 டிகிரி, cos 84, cos 168, cos 96ன்னு கேட்டிருக்காங்க. இதில் நல்லா பாருங்கள், 12 இருக்குது, இங்கே 168 இருக்குது. அப்போது 168 இங்கே 84 இருக்குது, இங்கே 96 இருக்குது. இந்த இடத்துல 168ஓட 12 கூட்டினா 118 வருது. இதில் 84 இருக்குது, 96 இருக்குது. இது ரெண்டையும் கூட்டி பாருங்கள், 118 வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? cos 12 டிகிரி ப்ளஸ் cos 84 டிகிரியை 180 டிகிரி மைனஸ் 96ன்னு எழுதுகிறேன். அப்புறம் இங்கே cos 180 டிகிரி மைனஸ் 12 டிகிரின்னு எழுதுகிறேன். அப்படி கொண்டு வந்தால் ஒரே நம்பராக வருமா? அதனால நான் அப்படி எழுதியிருக்கேன். இங்கே அப்படியே நான் cos 96ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இதை பண்ணோம்னா cos 12 டிகிரி குவாட்ரண்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு செகண்டு 180ன்றது இங்கே இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். சைனும் கொசிக்கனும் மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ இங்கே நெகட்டிவ் வரும். மைனஸ் காசே தான் வரும். ஏன்னா 180 தான் இருக்குது. 90யோ 270யோ இருந்தால் தான் காசுக்கு பதில் சைன் போடுவோம். இப்போது காசு 180ன்றதுனால காசே போட்டேன். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தான் பாசிட்டிவ், மிச்செல்லாம் மைனஸ்ன்றதுனால மைனஸ் போட்டேன். மைனஸ் 96 டிகிரி. அப்புறம் இங்கே cos 180 மைனஸ் 12 இருக்குது. அதுவுமே செகண்ட் குவாட்ரண்ட் தான். அப்போ கண்டிப்பாக மைனஸ் தான் வரும். மைனஸ் காஸ் இங்கே உள்ள வேல்யூ அப்படியே போடுறான் 12 டிகிரி ப்ளஸ் cos 96 அப்படியே இருக்குது. இப்போ இதை மொத்தமாக பார்த்தோம்னா ப்ளஸ் cos 12 மைனஸ் cos 12 கேன்சலு, மைனஸ் cos 96 ப்ளஸ் cos 96 கேன்சலு. இப்போது 0. ஆப்ஷன் பி. நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் சொல்லியிருக்க பேசிக் ஐடென்டிட்டிலையும் குவாட்ரண்ட்டை பற்றியும் நான் அதில் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அதிலிருந்து தான் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சுனிலா had 9 1/4 kg of flour to make bread with. If the recipe says that she need 1/8 kg to make 1 loaf of bread, how many loaf can she make? Estimate to the nearest whole number கேட்டிருக்காங்க. மொத்தம் இவ்வளோ இருக்கணும், ஆனால் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இதே மாதிரி எத்தனை பங்கு இருந்தால் இவ்வளோ கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ 9 4s are 36, 37, 37/4. இதை பண்ணோம்னா 8 1s are 8, 9/8, 9/8. அப்போ எத்தனை பங்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் நம்பரை மேலே எத்தனை பங்கு ஒவ்வொன்றா கொண்டு வர போகிறோம் அப்படின்றத கீழே போட்டோம்னா முடிஞ்சது. இப்போ இதை பார்த்தோம்னா டிவிஷனோட தான் அப்படி மல்டிப்ளிகேஷன் எழுதுறேன். உல்ட்டாவாக எழுதுனா முடிஞ்சு மல்டிப்ளியில் போட்டு கேன்சல் அவுட் பண்ணால் 1 2. இப்போ 37 2s are 74, 74/9. 74/9ன்றது என்ன வரப்போகுது? 8 9s are 72, 8 பாயிண்ட் சம்திங்னு வரப்போகுது. 72. அப்புறம் 8 பாயிண்டில் 5க்கு மேலே தாண்ட போகிறது இல்லை, 5க்கு உள்ளே தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ 8. The average household expenditure in 4 metros Delhi, Mumbai, Kolkata, Chennai is given in the graph. What is the ratio of highest average household expenditure to the lowest average household expenditure கேட்டிருக்காங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட்டுக்கும் லோயஸ்ட்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சு. இங்கே என்ன இருக்குது? 12. லோயஸ்ட் என்ன? 11. அவ்வளோதான். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, இன் ஏ கேம் ராஜேஷ் லாஸ்ட் 1/3 of his money in the first round of the game. In the second round he loses 3/5 of his remaining money. அப்போ ஃபஸ்ட்டு 1/3 முடித்தது போக மிச்சம் இருக்கும்ல, அதில் 3/5 திரும்ப லாஸ் பண்ணுறாரு. அண்ட் இந்த தேர்ட் ரவுண்ட் he lost 4/7 of the rest. இப்போ 3/5 முடித்ததில் மிச்சம் இருக்கிறதுல திரும்ப 4/7 லாஸ் பண்ணுறாரு. அவங்க என்ன கேட்குறாங்க? he is left with which part of the original sum of the money?
இவ்வளோத்தையும் லாஸ் பண்ணி கடைசியில் மிச்சம் எவ்வளோ இருக்கும் ஒரிஜினல் சம்லான்னு கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்க 3 நம்பர் என்னென்னது 1/3, 3/5, 4/7. கீழே உள்ள 3 நம்பருக்கும் அப்படியே எல்சிஎம் எடுத்துருங்க. இப்படி கொடுத்துருக்கிறத 3, 5, 7 எல்சிஎம் எடுத்தோம்னா 105. இதை தான் நான் டோட்டல் சம்முன்னு யூஸ் பண்ண போகிறேன். இவங்க சொல்லியிருக்கிறது 105ல் 1/3 லாஸ் பண்ணிடுறாரு. 105ல் 1/3னா 105 × 3 டேபிள் அடித்தோம்னா 35ன்னு வரும். 35 லாஸ் பண்ணிடுறாரு. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 105 - 35னா 70 இருக்கும். அந்த மிச்சத்தில் தான் 3/5 லாஸ் பண்ணுறாரு. இந்த செகண்ட் ரவுண்ட் ஹி லாஸ்ட் 3/5 ஆஃப் ஹிஸ் ரிமைனிங் மணி. ஃபஸ்ட்டு லாஸ் பண்ணதில் மிச்சம் உள்ளதில் 3/5 லாஸ் பண்ணுறாரு. இப்போ 70 × 3/5 அப்படின்னா 70 × 3/5 போட்டோம்னா 14, 42 லாஸ் பண்ணுறாரு. அப்படி லாஸ் பண்ணுறப்ப 70 - 42 மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 28 இருக்கும். அந்த 28ல் தான் 4/7 லாஸ் பண்ணுறாரு. 4/7 அப்போ 28 × 4/7 போட்டோம்னா 16. இதில் 16 லாஸ் பண்ணுறாரு. அப்போ 28 - 16 12 தான் மிச்சம் இருக்கும். அவங்க கேட்குறது என்ன? அதுதான் மிச்சம் கடைசியில் எவ்வளோ இருந்துச்சு ஒரிஜினலில் இருந்துன்னு. இப்போ 12 தான் மிச்சம் இருக்கும். எவ்வளோவில்? டோட்டல் சம்னு எடுத்தது 105. இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 4 இங்கே 35. 4/35 ஆப்ஷன் டி. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.